மெயின் டிமாண்ட் என்ன? ஏற்கனவே இவங்க எந்தெந்த மண்டலத்தில் வேலை செஞ்சாங்களோ அந்த மண்டலத்தில் இம்மிடியா எடுத்துக்கிட்டு வேலையை கொடுங்கன்றாங்க. நீங்க பர்மனன்ட் பண்றது கூட ரெண்டாவதுக்கு வாங்க, நாங்க உட்காந்து ஆறாம பேசுறோம், அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதை நீங்க செய்யுங்க. ஒண்ணு, இந்த சீன்ல உங்களுக்கு என்ன சங்கடம், இதுல என்ன ஈகோ, இதுல யாரு எங்க ஆளுநர் வந்த ராம்கி நிறுவனத்துக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, அவர் சொல்றதை கேளுங்க, அவர் 700 ரூபாயில பாதி எடுத்துக்கிட்டு பாதியை கொடுப்பாரு, அதுக்கு நாங்க வேலை செய்யணுமா? உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, இத்தனை ஆண்டா வேலை செய்யறாங்க, 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டா வேலை செய்யற இவர்களை பணியின்ற முறையாக செஞ்சிருக்க வேண்டும். உங்க சட்டம் சொல்லுது ஒரு காலத்துல 1 ஆண்டு வேலை செஞ்சா போதுன்னு, அப்புறம் 3 ஆண்டுன்றீங்க. இப்ப சர்வதேச பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களுக்கு எல்லாம் சட்டத்தை வளைச்சிக்கிறீங்க. அப்படி வளைச்சு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு அதிகம் நான் பதிவு செய்கிறேன். 234 எம்எல்ஏக்களில் இதே திமுக அரசு தொழிலாளர்களை 18 மணி நேரம் 20 மணி நேரம் 24 மணி நேரம் எப்படி வேண்டுமானாலும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் அல்லது தனியார் தொழிற்சாலைகளும் வேலை வாங்கலாம் என்று ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 234 எம்எல்ஏக்கள் வாய்ப்பு இருந்த போது ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த சட்டத்துடைய நோக்க காரணங்களை படித்துவிட்டு என் இருக்கில் இருந்து ஏறி குதிச்சு முதலமைச்சர் இருக்கைக்கு சென்று இது தொழிலாளர் விரோத சட்டம்,